இனி ஒழுக்கங்களுக்கு வாழ்க்கை நடத்தினா குழந்தை செய்வான் ஒழுக்கங்களுக்கு போவான். பள்ளிக்கூடத்தை வாழ்க்கையிலே முன்படி போயிருந்தா சின்ன வயசுல ஐயோ 3ஆவது படிக்கிற சமயத்தில் ஜார்ஜ் மூப்படி பிடிக்கிற மாதிரி இவன் மூப்படி பிடிச்சான். 3ஆவது படிக்கிறான். அவன் பாக்கெட்டை பொடித்தப்பான். அம்மா பாக்கெட்டை பாக்குறது ஒரு டப்பா அதுக்குதான் பொடித்தப்பான். அப்ப எதுக்கு சொல்ற கஷ்டம் பேக்கெட்டு பொடித்தப்பா குமார் மாட படிக்கிற சமயம் இந்த வழி அவனை பிடிச்சி நல்ல கற்பனை கொடுத்தோன்னே வாழ்க்கையாக நடந்தான். இன்னும் பையன்டா ஊர் கொஞ்சம் எடுக்காக வாழ்க்கையாக அந்த 10 வயசாக்கு பொய் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு பையனுக்கு பொய் வாங்கி கொடுக்குறாங்க. அதாவது புரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில போனாலும் அன்னைக்குதான் நம்ம சுரேந்திரமா அவர் சொல்லிட்டு முடிச்சிருந்தான். அன்னைக்கு சொல்லி கொடுத்து விட்டாங்க. இன்னைக்கு இருந்தோம் ஒழுக்கம் என்கிறது அறிவை எட்டும் பயன்படுத்துவோம். எதுக்காக அறிவு யூஸ் பண்ணணும், எதுக்கு அறிவு யூஸ் பண்ணக்கூடாது. உயிருக்கு உலகம் தெரிவிக்கக்கூடிய காரியங்களை இந்த அறிவுக்கு அறிவை பயன்படுத்தக்கூடாது. இந்த உயிரை உலகை தெரிவிக்கக்கூடிய நிலையில அந்த அறிவை பயன்படுத்துவதை பார்த்தா ஜாதிக்கு கோபம் எரிக்க சார்ந்த இல்லை. அது மாதிரி என்ன கோபக்காரன் தெரிவித்தார். அதே நீ உடல் உன்னுடைய காசு தான் ஒண்ணு. உன் உடலுக்கு நீர் கிடைக்கிறது எனக்கு என்ன கஷ்டம். ஆனால் அறிவுடைய உயிருக்கும் உடலுக்கு நான் ரோகம் செய்யறதுமே எங்களுக்கு அதுதான் செய்யறது பார்த்தாங்க எரிக்கிறது. அது எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. என்ன சொல்றது? அப்ப ஒழுக்கம் என்றால் என்ன அர்த்தம்? அறிவு செல்வம் இருக்கிறவனுக்குத்தான் ஒழுக்கம். புலன் செல்வம் இருக்கிறவனுக்கு இது மனம். அச்செல்வம் இல்லாதவன் பொருள் செல்வம் உண்டாக்கினால் அவரை ரொம்ப மோசமா சொல்றாங்க. நான் சொல்ல கிடையாது. அறிவற்ற கீழ்மகன் பெற்ற செல்வம் நாளை பெற்ற முழந்தேங்காய்க்கு சமம். அட்டபடியா அறிச்செல்வம் இல்லாத மூடவிட்ட படம் கிடைச்சா அது எப்படி இருக்குமாமா? ஒழிக்காத தேங்காய் ஒரு நாய் கிட்ட கொடுத்தா என்ன நாய் செய்வாங்களோ அதை செய்வான். நான் சொல்ல கிடையாது. அந்த மகாத்மா குடும்பக்காரன் அறிவற்ற கீழ்மகன் பெற்ற செல்வம் நாய் பெற்ற முழந்தாய் சொல்ற. என்னைக்கு அறிவற்ற கீழ்மக்களுக்கு தான் நீங்க ஜெயிச்சிருக்காங்க அனுப்பிச்சு முடிச்சு மழை கொண்டு வந்து போட்டது தேவையான போட்டு அவன் கம்மி பேரு போட்டுக்கிறேன். நமக்கு காசு கலக்காக அவன் அண்ணா அந்த வசதியெல்லாம் கிடையாது. அவனுடைய மகள் மறுமணம் வந்திருக்கு. கம்மியோட சம்சாரம் குழந்தையோட உட்கார்ந்துருக்காங்க. இந்த பையன் இந்த மாப்பிள மருமகன காப்பு வாங்கி வந்து கட்டையோட ரெண்டாவது இருக்கிறாங்க. மாற்றி அவர் ஒன்றும் கவனிக்கிறது. கைக்க முடியாது. ஏன்னா கடைசி ஆரம்பிக்கும் போது சேலம் வந்து போட முடியுமா? அவன் நானும் நம்ம சேலத்தினுடைய ஒரு பையன் போய் இந்த சேரெல்லாம் போட்டுட்டு இருந்தான். இந்த பையன் என்ன இருக்கு அந்த தனி மரத்தண்ணி ஊற்றி தண்ணி துணியால குஞ்சு குஞ்சு ஊற்றி அப்படி வந்து கையால் தண்ணி விளையாடுனா அப்படின்னா அப்புறம் கையால கை வச்சு சுத்தம் பண்ணி தாக்கெல்லாம் போட்டு நம்ம தனியா பண்ணிட்டாங்க. தம்பி அதை பண்ணி கேட்டேன். உங்க வீட்டுக்காரோட சொந்தக்காரனா தோனி அப்படின்னு தோனி அப்படின்னா மருமகன் சொல்லல. நான் தோனி சொந்தக்காரன். ஆனா சும்மா இருந்தாலும் உட்கார்ந்து இருக்கிறாரு. நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறாங்க. தவிர அது சொல்ல கட்டி உட்காரு. இது அவங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனா இருக்கே எவ்வளவு உட்காருங்க. இந்த பையன் எதிர்பார்க்கணும் பேசுகிற முதல்ல நான் அனுப்பிச்சேன். அது கேட்டப்போ கேரளா வரைக்கும் வருமானம் அது யாருக்கு கொடுத்து வைக்கிறோம். நீங்க இன்பம் கொடுத்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் கொடுக்கிறதுங்கிற ஒரு ஆசையினாலே இந்த பங்கம் வைக்கிறோம். உங்களோட தோற்றம் உங்களுக்கு அப்படி மருமக நன்மை கிடைச்சிருக்கு பாருங்க. கொடுத்து வைக்கிறாங்க. மகள் மட்டுமல்ல என் மருமக அப்படித்தான். அப்ப நீங்க இன்னும் ரொம்ப தூரம் கொடுத்து வச்சாங்க.
யூஸ் பண்ண தெரியணும், எந்த யூஸ் பண்ண கூடாது தெரியணும். அறிவிச்சல் எல்லாருக்கும் அடம் கொடுத்துருக்கு. ஆனா ஒரு செடி கூட தேவைப்படுறதில்லை, ரூட்டு மாறி கொடுக்கறதில்லை. ஒரு கண்தோசியே இருக்கக்கூடிய அனுபவம் பண்றான். கண்தோசியோட கேரக்டர் என்ன செய்யணுமோ அந்த மொழியை அதெல்லாம் கொடுக்கணும். கண்தோசி செடிக்க பக்கத்துல ஒரு குழந்தை நடத்தினது சீனமரம். சீனமரம் அறுவடை செய்யுது, மானம் நோக்கி சொன்னாங்க, ஆகாசம் நோக்கி ஒரே ஒரு மொழி இது இந்த மாதிரிதான். ஆகாசம் பார்த்து நிற்பான், மற்ற எல்லா மொழியும் தூக்கிட்டு இருப்பான். இவன் மட்டும் நேர சூரிய பார்த்துட்டு இருப்பான். அதான் சீனி காரணம். அவன் சீனி காரணம், சீனி வளம் மாதிரி ஆரம்பிச்சிருப்பான். ரெண்டு அறிவும் ஒண்ணுதான், இவனுக்கு இருக்கிற அறிவு இந்த மலராக காரணம் தான் சொல்லுவான். பக்கத்துல ஒரு மொழி இருக்கு, என்ன தக்காளி, அதுவும் செய்து அதனுடைய அறிவாசி கொடுப்பார். அவன் கோடிக்கணக்கு 20 லட்சம் வளர்ச்சி தாவரத்தில் இருக்கிற உயிர்களுக்கும் ஒவ்வொரு அறிவுல இருக்கு. ஆனால் ஒவ்வொரு உயிரும் அந்த அறிவு ஆர்வத்துக்குண்டான அறிவுகளை இன்னும் எத்தனை வீரரை படைத்து அத்தனை வீரருக்கு அவன் தகுந்த மாதிரி அறிவை கொடுத்து, ஆனா மனிதனை விட்டு மற்ற எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் மரம் மற்ற அவர்களுக்கு அறிவை எல்லாம் எப்படி உயிர்கள் பண்ணதை பாருங்க. அது அறிவிச்சல் வரும், அது நிறைய இருக்கும். இந்த ரெண்டு அறிவு இருக்கியா? தொட்டா தெரியுது, ஓகே, தொட்டாலும் தெரியும், எல்லாரும் பிடிச்சி ஓடிச்சுப்பான். அந்த உயிரோட வேற என்ன? தொட்டா தெரியும், ரசம் முடிச்சு ஓடிட்டே இருப்போம், வேற ஒன்றும் தெரியாது. சத்தமூட்டி சொல்லு, சத்தமூட்டி சொல்லு, கேட்கறதுமா இங்க கேட்கணும், சொல்லு. முத்து திருப்பி சங்கு. இந்த யோகாபியாசம் பண்ணக்கூடிய குழந்தைகள் தெரியல, தப்பு தெரிஞ்சுக்கணும். அது யோகா வாங்கியாரமா சொல்ல, அந்த சத்தம் சொல்லு, அது கேட்கணும். முத்து திருப்பி சங்கு ஒச்சு இருக்கிற ரெண்டு அளவு இத இப்படி போயிட்டே இருப்பான். யாராவது டச் பண்ணா நம்ம டச் பண்ண தெரியறப்போ மெதுவா நீங்க போயிடுறேன். திருப்பி மாதிரி ஒரு முத்து தர முடியும். முத்தப்படி உண்டாக தெரியுமா கடவுள எப்படி ஆகும்? என்னங்க சரியா சரியா அது தெரியாது, தெரியாது. முத்தி சுற்றி உண்டாக்குற வச்சிருக்கீங்கன்னா கடவுளுக்கு நேர முத்தி சுற்றி வாய் திறந்து நிற்பாங்க. நிற்கிறதெல்லாம் மழை பெய்யும் கடல்ல. ஒரு மழை கூடி அந்த முத்திக்குள்ள பார்த்தா அது அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே அடிக்க முடியும். அந்த மழை கூடி தான் முத்தாங்க. உங்களுக்கு காலையில் ஆக முடியுமா? உள்ளாக முடியுமா? கைக்கு ஆக முடியுமா? மரபுரி தன்மை என்கிற மூலிகை கற்பூர் பாருங்க மாற்றுவாங்க. இந்த ஊர்ல இருக்கிற பழக்கம் இந்த கேன்சர் வியாதினா இந்த காரம் டிக்கெட் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. டிக்கெட் ஊர்ல இது அதிகமா திங்கள் பழக்கம் யாருக்காவது இருந்த சந்தேகம்னா அது கூட கேன்சர் வந்துருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி கேன்சரை கூட இந்த மரபு சென்று மாற்றிடுச்சு. அது மட்டுமா மரபு சண்டை எடுத்து ஊதிதான் எந்த நாளும் வரும்? பிரதம நாளும் வரும். சங்கு நாள் சத்தாறு ஊடுவாங்க, கோவிலி ஊடுவாங்க இல்லையா? செத்தினாலும் சங்கூர்ல கோயில் கோயில் சங்கூர்ல கேட்பான். அந்த மரபு சங்கு அருமையை பெறுவாங்க. இப்ப நம்ம ஆசிரமத்துக்கு ஒண்ணுமே தேவைப்படுது. ஒத்தி போன இல்லை, ஒரு 7 மணி 8 மணி இந்த ஆசிரமத்துக்கு இந்த நைட்டு வரும்போது பார்த்தா வண்டியை இந்த ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு எல்லாம் பொறிச்சு ஓரமா தள்ளி கொடுத்து வண்டி இருக்கு. அவ்வளவு நடக்கிறது எதுக்கு வகையா இன்னைக்கு 2 இருக்கு.
அந்த ரெண்டாவது வயசு உயிரும் அவங்களுடைய அளவு கரெக்டா ஒரு சபை யூஸ் பண்ண. இது மூணாவது வயசு. அதே மாத்திரம் பரச தேச ஜென்டம் மோகம் முடிக்கிறது ஆட் பண்ணுங்க. மூணாவது அந்த உயிரோட பேர் என்ன? ஆமா, நீங்க ஜிஎஸ்டி போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற குழந்தை கஷ்டப்போடுவேன் அப்படின்னு சொல்றதா நாம் ஏற்றுக்கல. அடையில் இருக்கிற குழந்தை எனக்கு தெரியல தெரியாது நான் சொல்லணும். தெரிஞ்ச மாதிரி யாருக்கான கேட்பாங்க, தெரிஞ்ச அழைச்சிப்பேன். கந்தம் மூணு அறிவியக்கூடிய உயிரை பேர் சொல்லுங்க. தெரிஞ்சது படிச்சது நீ கடவுள் செல்வத்தை கொடுக்கிறத எப்படியும் பார்க்கலாம். மற்ற உயிர்கள் பார்க்கலாம் படிக்கிறது இல்லையா? அப்போ யோகிகளில் யாராக்கும் உயிரை கண்டு படிக்கலாம். பல விலங்குகளின் பறவைகளை கண்டு படிக்கலாம் யோகாக்கள். மரத்தை கண்டு படிக்கிறது, பருவத்தை மழைப்பாடு படிக்கிறது, பருவமாகும் உற்சாகம், பறவையாகும், ஒட்டியாகும், சகாபனம், காகாபனம், குக்கடம், கோழி, மயூரம் எல்லாம் அவர் படிக்கிறார். இவங்க அனுபவத்தை கவனிக்கிறார். அது தத்தாத்திரையா தத்தாத்திரை என்ன மாதிரி நம்ம மரணம் நிர்வாகம் மகனம் நிர்வாகம் இல்லையா? இல்ல நிர்வாகம் கம்மி அத்தனை அவரு தத்தாத்திரைய மகிழ்ச்சி இவ்வளவு முன்னாக இருக்கிறார். யாரு இந்த விலங்குகளையும் பறவைகளையும் மரங்களையும் தான் அவர் முன்னாக இருக்கிறார். 30 நாள் முன்னாடி இருக்க வேண்டாமா? இந்த மரம் பாடங்களுக்கு வாழ்க்கை தெரிஞ்சுக்கிட்ட மூலருக்கு உடம்பு அப்படின்னு விந்து மூலம் சொல்லிய உடம்பு அப்படின்னா அந்த அவரோட மூச்சு பாருங்க. உடம்பு எங்க நம்ம எந்த அழகாக எடுத்து வச்சாலும் முதல்ல கண்டுபிடிச்சு கொடுக்கறது யாரு? வீட்டுல வந்து பழகாத அம்மா எங்காவது மனசு வச்சிருந்தா நீங்க தான் அது மாதிரி பக்கத்துல போய் நல்லா கவனிச்சு பாருங்க. உண்மை போட்டு பாருங்க, கரெக்டா அனுபவிச்சு. மழைகளுக்கு ஒரு வாரம் முன்னால உண்மைதான் வேகமா வேகம் சாப்பிட ஒரு டைம் வரும். நீங்க நல்லா கவனிக்கலாம். உண்மைதான் நான் சாப்பாடு முடிவு ரொம்ப ஜாஸ்தியாக சும்மா இருந்து நிறைய வேலை செய்வோம். சாப்பாடு எங்கேயாவது அரிசி ஏதாவது கிடைச்சா தூக்கி 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 ஒன்னா ஒரு நாள் 8 மணி 2 மணி சேர்ந்து தூக்கி எடுத்துட்டு போவாங்க. எடுத்தாலும் கிடைக்க முடியாது. அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, உருவோட வேகம் ஜாஸ்தியா இருக்கு, மழை ஒரு வாரத்துக்கு இருக்காங்க. என்ன காரணம்? மழை பெய்யுதுனால இந்த புள்ளிகளுக்கு சாப்பாடு தவிர்க்க முடியாது. மழையை எங்கேயும் தவிர்க்க முடியாது. எவ்வளவு போறாங்க சுற்றுப்புற போய் இப்ப எங்கேயா மழை வந்து அங்க அவனுக்கு கவர்மெண்ட் பார்க்கலாம். கரையாணி பூச்சி கரையாணி பூச்சி கடல் பூச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பூச்சி நம்மளால இருக்க முடியுமா? எவ்வளவு மழை பெய்யறாங்க, அந்த புற்றுக்குள்ள தண்ணி வந்து ரொம்ப தட்டு போகுதா? அந்த புற்றுக்குள்ள ஒரு பூச்சி நம்மளால இருக்க முடியுமாங்க? உங்க குடும்ப நமக்கு என்ன பாதிக்க கொடுக்குது? உங்களுக்கு தெரியுமா? ஐக்கியம் மகாவரம் அப்படின்னா எந்த காரியம் செய்யும் பொழுதும் கியூவா நிறுவனம். போனா கியூ நிற்கணும், கிராம தலையில போனா கியூ நிற்கணும், சினிமா தலையில போனா கியூ நிற்கணும். கியூ சென்டர் காமிச்சு கொடுத்தது யார் தெரியுமா? உணவு ஓர மனுஷியாக எதிர் சேர்ந்து உழைக்கணும். நீங்க இருக்கிறாங்க இந்த ஆயுதம் உண்டாகி இருக்கு தெரியுமா? இந்த குடும்ப பார்த்து படிச்சுட்டு என்னைக்கு யோகா வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லா யோகா மக்களும் கியூவா இருக்காங்க. இங்க இருந்து அது 6 மணிக்கு அப்புறம் சாத்தியம் அந்த காலத்துல மணல் நினைக்க வேண்டியது கியூவா இருந்தது. 1 மணி நேரம் கூட ஒரு 2 மணி நேரம் சேர்ந்தாச்சு. ஆனா ஒருத்தர் காட்சியும் இல்லை. இந்த ஒழுங்க மட்டும் நீங்க அதுக்கு சட்டம் போட்டாலும் தெரியாது. கல்பார்வை எல்லாம் கிடையாது. மொப்பம் வச்சு போறதுனால அது கல்பார்வையும் கிடையாது, காதல் கேள்வியும் கிடையாது. ஆனா ஒழுங்கை யாராவது சர்ச்சை பண்ணி பாருங்க என்ன நடக்கும். சாமியாரே ரொம்ப சிவகாரத்தை ஒழுங்கு சாமியாராகும்.
ஒரு மணிக்கு துரோகம் செய்ய மாட்டான். ரொம்ப ஒழுக்கமான அளவு தெரியும் ஞானி. அதுக்கு எங்க பயன்படுத்தணும் தெரிய வேண்டாம். சாமியாருக்கு ஒரு ஊழியர்களோ கீழமோ தனியாக ஓடிட்டு அது கூடு விளையாட்டு அவர் யாரும் தட்டி விட்டு போய் தெரியும் சொல்லிட்டு அந்த ஊழியர்களை பிடிச்சு தன் தாழ்மையை வச்சு கொடுத்தான். அந்த கூட்டுல வெற்றி கொடுத்தவங்க என்ன ஆச்சு? எல்லாருமே ஏழு சாமியார் குடிச்சு நச்சு நிறைய விவகாரம் இருக்கிறவங்க இருக்காங்க. எப்படி பழக்கம் ரொம்ப ஏன் சொன்ன அவன் ஏதாவது தொகை கொடுத்தா அவர்தான் என்ன ஒரு சின்ன நம்ம கையில ஒரு சின்ன இருக்கும். அது வந்து பழைய பழங்கள் ஒரு கறி இருக்கிறேன் நம்ம கொடுத்த அவனை உத்திரவும் பண்ணாத்தான் நம்மளை சீர்த்து அவனுக்கு அனுப்பாரு ஒரு உறவு கூட நம்மளை வந்து அட்டாக் பண்ண வரல இருக்கா. கடிக்கிறதுக்கு எந்த கூட்டமாக நம்ம கடித்து வராங்களா சார்? அவரை கடிக்க போன அவரை உத்திரவு பண்ண போனா வந்து வருவாங்க. அதே போல நீ உன்ன உத்திரவு செய்ய வரணும்னு நீ ஜாக்கிரதையாக. இதுக்கு ராமசாமி ஒரு கதை சொல்லுங்க, ரொம்ப அருமையா இருக்காங்க. ஒரு பெரிய பாம்பு ஊர் மக்கள் எல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு அவங்க கடிக்கிறாங்க தடுக்கிறாங்க. அவங்க ஊருக்காரங்க வந்து போனதே இந்த பாம்போட கடிச்சு பயந்துச்சு. இப்போ ஊருக்காரங்க அவங்க சொல்லி சாமியார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எங்க சாமியார் பாம்பு பேச தெரியுமாங்க கதை அப்படின்னு வச்சு ராமசாமி அப்படியே சொல்லுங்க, ரொம்ப அருமையா நல்லா இருக்கும். படிக்காத காலத்துங்களா ஏதோ அரசு போடுறதான் படிக்காத படிக்கிறது மகாபாரதம் அறிவிக்க தெரியும். படிக்காத தெரியும். ஆமா பாம்பு பேசினாங்க சொல்லுங்க. நான் ஒரு பாட்டு பாடுறேன் வேற இல்லை. அவங்க போனது பாடுறாங்க. இது பாட்டு பாப்பா பாப்பா கடைவேறு காக்கா நரியின் கடைவேறு பாஷா பாட்டி சொன்னதை அப்பா அம்மா கேட்டதை காக்கா மூட்டிய கடலிற்கு கடலில் வெங்காயம் வட்டத்திற்கு காக்கைக்கு வெங்காயம் வட்டத்திற்கு மரத்துக்கு மேலே காலத்துக்கான கதை கதை வந்து விஷயத்தை சொல்றோம். கதையே நம்ம வரும் எதுக்காக கதை பேசுறோம். அவன் பண்ண அந்த சாமியார் வந்து பாங்க வழி வளர்த்தோன்னு பாம்பு வந்து என்ன சாமி கேட்பா ஊர் மக்கள் எல்லாம் தொந்தரவு பண்றாங்க. நீ எவ்வளவு உத்திரம் பண்ண வேண்டாப்பா. அதெல்லாம் உத்திரம் பண்ணக்கூடாது. உத்திரம் தான் உனக்கு பாவம் கிடைக்கும். இப்ப கிடைச்சது பாம்பா எரிஞ்சதான் கிடைச்சிருக்கு. உனக்கு வழக்கு பாம்பா எரிஞ்சு போக வேண்டியது. நீ இன்னும் கௌரவம் கொடுத்தா பெரும்பாலும் படிக்க வேண்டி வரும் அப்படின்னு அவங்களுக்கு மயக்க பாம்பு வந்து நான் வேலைக்கு உத்திரம் பண்ண மாட்டேன். சாமி பாம்பு போட்டு சாமியாரி போயிட்டான். அடுத்த நாள் பாம்பை இறக்கி வெளியே வந்து பார்த்தான். பழமே இருக்கிறது ஏதாலும் படிப்பு ஒரு பையனை பார்த்தான். போட்டுட்டா ஒரு போடும் கிறிஸ்துவம் செய்யக்கூடாதுல பாம்பு செய்யறதுல வாழ முடிச்சு ஆரம்பிச்சான். காயம் பத்து செம்பியமும் தப்பிச்சு மறுபடியும் பிடிச்சு கொண்டு மாட்டான். சாமியார் வந்து பேசி சாமியாருக்கு கீழே வாழ்ந்துட்டான் அப்படின்னு சாமியார் வர பார்த்து பாம்பு என்னப்பா இப்படி இருக்குது ஜாதகத்துக்கு போது என்னப்பா எல்லாம் வந்து கொடுத்தீங்களா? நானே இந்த வழக்க கேட்கல உங்க வயசுல கேட்கறாங்க தெரியவே இல்லை. என்னப்பா நான் சொன்னேன் ஆனே உத்திரம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஆமா ஆனாலும் உத்திரம் பண்ண வேண்டாம். திருப்பி உனக்கு உத்திரம் பண்ண வேண்டாம் தெரியுதா? அதுல யாரு இழப்பினாலும் நமக்கு இருக்கிற அறிவு எந்த இடத்துல எப்படி எதுவும் பண்ணணும் தெரிஞ்சால்தான் ஒழுக்கப்படும். ஒழுக்கப்படாத அறிவு எப்படி பயன்படுத்தக்கூடிய முறையை அறிவிக்கலாம். நல்லா படிக்கிறீங்களா, என்ன படிக்கிறா, பிஎஸ்சி படிக்கிறீங்களா, எல்லாம் அறிவு. அந்த அறிவை எப்படி யூஸ் பண்ணுற முறையில ஒழுங்கத்துக்காக இந்த ஊழலை படித்த முடிவுகளை ஒழுங்கத்தை இருக்கிறது. அவருடைய முறை தவறு நடக்கிறது.
நடப்பதுதான் ஒன்று கூடுதலும் அல்ல. காட்சி இது 4 இருக்கு. ஸ்பர்ச ரூபம் பார்க்கணும், கலர் பார்க்கணும். எந்த பூ பூத்திருந்தாலும் அது சீக்கிரம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு புதில் தான் என்ன மருந்து சுத்தர கழகம். இதுக்கெல்லாம் பூ எங்க இருந்தாலும் சரி அவங்க சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்காம மட்டுமா என்ன பண்றாங்க? தேனி எல்லாம் எல்லாம் வந்து தேனி பட்டாம்பூச்சி எல்லாம் வருமா? பூவுக்கு தொந்தரவு கொடுக்காம அந்த தேவைகள் எடுத்து பரவலாக நடத்தி நமக்கு ஏதாவது காய்கறி கொடுக்கக்கூடிய ஏனையும் கொடுக்கிறாங்க. உன்னால எந்த சாமியார் செய்யறது சாமியார் உன்னால ஒரு துணி தேர் அந்த மாதிரி தேடி மாதிரி இருக்க முடியுமா? அந்த தேனி கரெக்டா தேர் எடுத்து பூமொழிக்கு எடுத்து பரவலாக நடத்தி காய்கறி உண்டாக்கி சமாளிக்கலாம். ஓகே, அந்த தேனி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? பூக்காலம் முடியவுக்கு முன்னாள் எப்படியும் பூக்கால இருக்காது. ஊரெல்லாம் போய் திண்டாரு மாவட்டம் பூத்து அவர்கள் திண்டாரு மறுபடியும் தேடி இருக்காரு. பூக்காலம் முடியவுக்கு முன்னால எவ்வளவு சித்தா தேவையாக எடுத்து கூண்டு சம்பளிக்க முடியுமோ சம்மதிக்கிறாங்க. யார் தேடி நீ பண்ணினாலும் நீ ஆரோக்கியம் இருக்கிற சமயத்துல உனக்கு வருமானம் இருக்கிற சமயத்தில் நீயும் அந்த மாதிரி சேமிப்பது. இந்த ஆரோக்கியம் உனக்கு என்னைக்குமே கிடைக்காது. உன் மனை மக்களால் உன்னை மாற்றணும் உங்க நம்பிக்கை வேண்டாம். உனக்கு ஒரு சேவிங் பை நீ சேவ் பண்ணாலும் தெரிஞ்சுதான் கவர்மெண்ட் ப்ராப்ளம் பண்ணிட்டு. ஆனா நான் ஒருத்த மாசம் டிபார்ட்மெண்ட் ப்ராப்ளம் லோடு எடுத்தாங்க. அல்லாவே அந்த அதுக்கு வீடுகளை திறந்து தொகுத்து தொகுத்து தகவலாக மலர்களை எடுத்து கல்வி விஷயங்கள் வரும்போது செய்யணும் இல்லை. யாருக்கு அந்த பணம் தாங்க எப்படி சாப்பிட்டு மக்கள் சம்பாதிக்க நீங்க ஒரு சில ஆளுங்க எங்க தெரியாம ப்ராப்ளம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? அதுக்கு வச்சாங்க பொருள் விலை பண்ண மாட்டாங்க. அனாவசியமாக பொருள் விலை பண்ணி செலவு பண்ண மாட்டாங்க. ஏழைக்கு மட்டும் பொருள் தேவையினால் செலவு பண்ண மாட்டாங்க. யாரை ஒழுக்கம் ஒழுக்கப்படணும். ஒழுக்கம் தக்கணும். உடனே பைசா காசு பேசுவாங்க அனுப்பி போடுறாங்க. எல்லாரும் பார்த்து கடல் பார்த்து பைசா காசு காசு வாங்குறாங்க. அவசியம் இல்ல. என்னைக்கு ஒரு கார் எடுத்துனா எப்படி போலாம்? ஒரு கார் தான் சிலவுக்காக இல்லையா? இவங்க பாடகாரர்களும் கண்டிப்பாக வந்திருக்குவாங்க. வேற உலகம் கேட்க மாட்டாங்க. நீ தனியா போறதா வச்சுருப்பாங்க. ஒரு மோட்டர் வைக்கலாம், மோட்டர் வைக்க போல 2 வாரம் போதும் ஆகும். ஒரு ஆள் போறப்ப கஷ்டமாகும். சத்தியமாக இதெல்லாம் ஒழுக்கம் கட்டணும். பொருளை மறுபடியும் யூஸ் பண்ண தெரியாது. இது நம்ம காசு ஏன் என்ன மாதிரி காசு கொடுக்குறாங்க? இதெல்லாம் வேலை வித்தியாசம் பண்ணணும். வருமானத்துல ஒரு பங்கு ஒரு பாஸ் எடுத்து 500 ரூபாய் மாதம் கண்டிப்பா கண்டிப்பாக பணம் தீர்த்து எடுத்து அது யார் பார்த்து படிக்கணும்? பார்த்து படிக்கணும். ஆவணம் யாராவது தேடி கூட்டு வீட்டுல வந்து கைத்து வரணும் தான் சுத்த வரணும். தேடியெல்லாம் நம்ம வீட்டுல எல்லாரும் போறாரு. எங்க தேடியெல்லாம் தேடி போயிட்டாங்க. நாயெல்லாம் பூண்டுக்கு அழைச்சு போறேன்னு வரணுங்க. இப்படி எல்லாம் நீங்க எல்லாம் பிள்ளைக்கு மற்ற எதிரிகளை பார்க்கணும்னா நல்ல காலத்து தேடிகளை கொண்டு வந்து ஒன்று நம்ம ஆராய்ச்சி முடிச்சு கொண்டு போனா போதும். பட்டாளத்துக்கு முழுக்க போட்டு ஒரு கேள்வி கூடி அறிவியல் கேள்விப்பட்ட டவுனுக்கு யாரும் வெளியே காலகாலம் ஆங்கிலத்தில் இருக்கணும். ஆங்கிலம் தேவைய மாதிரி இருக்கும். கூட்டோட எந்த
தேவையே இந்த பக்கம் வரமாட்டேன் போலீஸ்லயே இருப்பான். நீ ஓடிவாரு அந்த சுத்தமுச்சுனால நீ ஓடிவாரு தண்ணிய மூலியாலும் தண்ணிக்கு மேலே சுத்தியே இருப்பான். சுத்தியே போட்டு அதாவது யாரும் கொடுத்தோம் அது யாரும் கொடுத்து ஒரு கேள்வி வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம கவர்மெண்ட் வரதில்லை. நம்மளா கேள்வியில தெரிவிக்கிறது இல்லையா? அது வந்து சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் போய் தெரியும் அவனுக்கு தெரியும் தெரியும் நம்ம சாப்பிடலாம். இது நம்மளோட பழைய ஆட்கள் தான் கிடையாது. ஐந்தல் ஐந்தல் என்ன சட்டம் 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 சொல்லுங்க அது கூட ஆட் பண்ணிருக்கோம். இப்ப சொல்ல உயிர்களுக்கு மற்ற பறவைகள் ஜனங்கள் பாம்பு எல்லாம் சட்டம் கூட ஆட் பண்ணிருக்கோம். ஐந்தல் இப்போ அந்த ஐந்தரை படித்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஐந்தரை படித்த விலங்குகள் போல பசுமாக இருக்கிறான். அது புலத்துக்கிறான் நம்ம என்ன இருக்கிறேன் பசுமாரி ஆணைகள் இருக்குது துன்பம் இருக்குது. அன்னைக்கு போனா இருக்கிறோம் கட்சினா என் தொண்டை கிடைக்கலையா அதுக்கு முன்னாடி அடிச்சு இருக்கிறாங்கல்ல அந்த விலங்குகளுக்கெல்லாம் ஆறு ஐந்தறிவு இருக்கு. ஆனால் கிடையாது. இந்த அறிவு வரைக்கும் உயிர்களுக்குமே பகுத்தறிவு கிடையாது. இது எங்க அம்மாவாக்கும் இது எங்க தங்கச்சியாக்கும் இது எங்க அப்பாவாக்கும் மாமனாருக்கும் அவங்களுக்கு கிடையாது. இது தாயாருக்கும் அதெல்லாம் கிடையாது. இது என் சேவைக்கு அம்மாவுக்கு என் சேவைக்கு அவங்களுக்கு தெரியாது. எனக்கு பகுத்தறிவு இல்லை. யாருக்காக பகுத்தறிவு தெரிஞ்சு ஐந்தறிவு நமக்கு இல்லையா? ஐந்தறிவு நமக்கு உண்டா உண்டுமா? இதை யூஸ் பண்ணி அவருந்தா கரெக்டா யூஸ் பண்ணவன் தான் நமக்கு உள்ளவன். அதை யூஸ் பண்ணக்கூடிய பவர் நமக்கு இந்த ஐந்தறிவை எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த யூஸ் பண்ண மெத்தட் காட்டுதான் பகுத்தறிவு. விஞ்ஞானமய கோஷம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு கணக்கு வச்சிருப்பாங்க. விஞ்ஞானம் என்கிற அந்த பகுத்தறிவு யூஸ் பண்ணா அவனுக்கு ஆனந்தம். விஞ்ஞானிகள் அன்போடு வரக்கூடியவர்களெல்லாம் அறிவுக்கு அறிவு அல்லவா? இங்க சாப்பிடுறாங்க அறிவுதான் அது எப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடக்கூடாது எந்த பொருள் சாப்பிடலாம் எந்த பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு பகுத்தறிவியா இதை யூஸ் பண்றது தான் உண்மையான ஒழுக்கம் உள்ள அறிவு பெற்ற ஒழுக்கம் உள்ளவர் அறிவிக்கின்றவன் இருக்கிறார். இப்பேற்பட்ட மனுஷர்கள் அறிவிக்கக்கூடிய ஒழுக்கமுள்ளவன் அவன் சம்பாதிக்கிற பணம் ஒழுக்கம் தவறி போகப்பட்டார். இந்த ஆராய்ச்சியோட மனுஷனோட வாழக்கூடிய ஒரு மனிதன் ஒரு 10 ரூபா கிடைச்சா அது எப்படி என்ன எப்படி யூஸ் பண்ணலாங்கிற அவனுக்கு செய்யணும் தவிர பகுத்தறிவு இல்லாதவனுக்கு தெரியாது. ஒழுக்கம் கட்டவனுக்கு தெரியாது. அதுதான் குரல் எழுதிக்க காரணம். அதான் எப்படி சொல்றாங்க ஒழுக்கம் விழிப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படுவதுதான். நமக்கு எல்லாம் உயிர் முடிக்கலாம் உயிர் பண்ண வாய்ப்பு நடத்த முடியும். ஆனா இந்த ஒழுக்கம் இருக்கிற அந்த அருட்சேதம் உயிரையும் கூட இந்த ஒழுக்கத்தை பற்றி எப்படி சொல்லிருப்பாங்க. அதனால ஒழுக்கம் சமர்ப்பம் அறிவு இருக்கலாம் நமக்கு பணம் இருக்கலாம். ஆனா அந்த பகுத்தறிவை யூஸ் பண்ணி ஒழுங்கையும் அறிவையும் எப்படி நம்ம சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்தினால் நம்ம ஒழுக்கம் உள்ளவராக அறிவு செல்வமாக சமூகத்துக்கு தொண்டராக சமூகத்துக்கு தெரிய தரக்கூடியவராக வாழ்க்கையாக ஒழுக்கம் பெற்றவராக இருந்தால் சமூகம் மதிக்காது. தன் குடும்பத்திலே அவருக்கு மதிப்பு கிடைக்க மாட்டான். சமூகத்தில் மதிப்பு கிடைக்காது. ஆபீஸில் கிடைக்காது. படிக்கிற படிப்புகளை கிடைக்காது. அதனால எல்லா மனிதர்களுக்குமே குரூப் டீச்சர்லாம் குரூப் குழந்தைகளை மார்க் கொடுத்துருக்கிறாங்க இல்ல பரிவர்த்தனை குழந்தைகளுக்குலாம் கான்டாக்ட் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு நான் கொடுத்தாலும் கிடைப்பாங்க கான்டாக்ட். அவங்க போராட்டம் அடிக்கலாம் கான்டாக்ட் பண்ணி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா
ஒரு தமிழ பண்ணி நான் சொன்ன ஒரு பற்றி வைக்கலாம். இப்ப துபாயிலிருந்து ஒரு பையன் இவன் ஒழுக்கமாக என்ன நம்மளுக்கு தெரியும். இந்த அறிவியல் மாதிரி யோகத்தை எப்படி யூஸ் பண்றேன் முதல்ல இருக்க அது தவறி போனா முறையோடு மன்னவன் செய்யும் உடையோடு மன்னவன் வாழ முடியும். முறை தவறு ஒழுக்கம் தவறு வாழ்க்கை இழப்பட வீட்டில எப்பவுமே ஹீட் இருக்கு சார். மழையை பெய்யாத மழை பெய்யாத நஷ்டம் கூலி கிடைக்காது இருக்கும். மழைக்கால பணம் சம்பாதிக்கிற வீட்டுல யாருக்குமே நிம்மதி இருக்காது. முறை கோடி அப்படின்னா இந்த ஒழுக்க தவறை வாழ்க்கை நிலத்தில் கூறியவரும் அரசாட்சி புரிந்தால் அந்த இடத்துல மழை. ஒரு தடவை தமிழ்நாட்டில் ரொம்ப வறட்சி, தேவலா காலத்துல ரொம்ப வறட்சி. தமிழ்நாட்டுக்கு இடத்துக்கு போகணும், மதுரைக்கு போனோம்னா நேரில் நல்ல மழை பெய்யுங்க. எங்க தமிழ்நாட்டு குடிச்சு தண்ணி நீங்க தாங்க முடியும் என்ன இருக்குன்னா காரணம் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் போன படிச்சு போட்டு தேவாலயத்துக்கு கேட்க சொல்றேன். முறை தவறை முறை தவறை குடும்பத்தை ஆரம்பிச்சு பாருங்க. அப்பாவுடைய காலத்திலிருந்து அப்பாவுடைய ரோலை மாற்றி ஒரு சாதாரண மரியாதையில குழந்தை படிக்க வச்சு பாருங்க. முறை தவறை அந்த குடும்பத்துல நிம்மதி இல்லை. நான் உங்க படிப்புக்கு எது தெரியுமா? எத்தனை பணம் எடுத்தாலும் செலவு பண்ணியிருக்கு சம்பாதிச்சு. அப்படி முறைக்கான ஒரு அப்பா இருந்தா அந்த வீட்டுல அப்பா மக்களுக்கு ஒரு பத்து போச்சுறாங்க. மழை மக்களுக்கு தான் உருவாக்கி போகும். அதான் எந்த இடத்துக்கும் இருக்கக்கூடாது. முறை ஒழுக்கத்தை ஒழுக்கத்தோட குடும்பத்தில் எல்லாரும் வாழ்க்கை அந்த குடும்பத்தில ஆனந்தம் சாந்தி கிடைக்கும். சந்தேகமே வேண்டாம். ஒழுக்க தவறு வாழ்க்கை நடத்த போனவனுக்கு கோயிலுக்கு போனாலும் குளத்துல போனாலும் பூஜை பண்ணாலும் அந்த கடவுளுக்கு போனாலும் சாந்தி கிடைக்காது. சாதி கோவில் போகும் அந்த கண்டையாரு கண்டாடும் அடபேதம் எதற்கினும் போட்டியும் போகும் பாவம் செய்யாது மனமே. இந்த மனதினாலேயும் பாவம் செய்யாதே, முறைதவரை போகாதே, ஒழுக்கத்தை பின்பற்று. ஒழுக்கமா வாழ்க்கை அகழ்ச்செல்வம் அருட்செல்வம் பொருட்செல்வம் ஒழுக்கத்தோடு இருந்தால் அந்த இடத்துல எல்லா ஆண்டவரும் அவனை கைவிட்டு அவன்தான் சுவாமி மனமாடி கடவுள். கடவுளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஒழுக்கம் இருக்கிறோம் அதுவும் எங்க கடவுள் செல்வத்தை எங்க எப்படி ஒழுக்கமா நடத்தி காட்டி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல கடவுள் இருக்கிறாங்க. அவர்களுக்குதான் ஆசீர்வாதம். இந்த கல்யாணம் வரும்போதெல்லாம் பொண்ணு மக்கள் யாருக்கு ஆசீர்வாதம்? என்னைக்கு நல்ல பணக்காரமாக வந்து அவர்கள் ஆசீர்வாதம் முன்னாள் நிற்பாங்க. அமைச்சர் பார்த்து மனப்பொருள் இருக்கிறவங்க தான் இந்த பங்கேற்ற வந்து எம்எல்ஏ அவர் முன்னாள் காலத்து ஆசீர்வாதம் சொல்லி போடுவாங்க. அவருக்கு போட வைக்க கைலாண்டு. ஆனா அவருக்கு வந்து கேரளத்துக்கு ஆசீர்வாதம் சொன்னீங்க. ஒழுக்கம்னா அறிவின் கரெக்டான இடத்தை யூஸ் பண்ண தெரியும். அப்பேற்பட்டவன் ஒன்றையும் எந்த இடத்துல யூஸ் பண்ண தெரியும். இது ஒன்றாக நீங்களும் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். உங்க அதையும் கரெக்டாக ஒழுக்கமாகிறோம். ஆனா அப்பா வந்து நம்ம பிறகு கை கிடைச்சா அதையும் ஒழுக்கத்துக்காக சொல்லணும். முறைகளும் சொல்லப்படும். ஆளுநருக்காக நான் யூஸ் பண்ணுறேன். சரியா? என்ன போய் ஊழல் செத்துமுறம் சொல்லி செத்துமுறம் சொல்லி மோட்டையில் இருக்கவனுக்கு இதெல்லாம் அறிவு இப்ப சொல்ற மாதிரி கிடைக்குமா? இந்த ஆயிரம் ஒழுக்க வாழ்க்கை வந்து கிடைக்கிறவங்க யாரும் சொல்லி கொடுக்க முடியாது. கிடைக்குமா?
பூஜை தெரிந்து சொல்றேன் சத்தம் எங்க கேட்கலாம் ஒரு நாள் உட்காந்து பாருங்க அந்த ஒழுக்க வயது கொடுப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக ராமனையோ கிருஷ்ணனையோ ராமன் எல்லாருமே சொல்லுவாங்க. இல்ல ராமனாய் வாழ்ந்துட்டாங்க. ராமனுக்கு வாழ்ந்துட்டோம் தந்தை சொல்லி நிச்சயம் வந்து தந்தை மொழி வாழ்க்கை காப்பாற்றக்கூடியவன் தான். தசரதனுடைய அப்பாவுடைய வாக்கிய காப்பாற்றுகிறான். அண்ணனுடைய பாசத்தை காட்டிக் கொடுக்கிறோம். அண்ணன் அப்படி இருக்கிறா மகன் நாமமாக இருக்கிறவங்க ஆனந்தம் அதெல்லாம் அவன் காமிச்சு கொடுக்கிறோம். எத்தனை பற்றி ஆரம்பிக்காரு தெரியல தெரியல அண்ணா காட்டுக்கு போனோம்னா அவருக்கு என்ன அந்த மகன் மகன் மகாசே அண்ணாவுக்கு தொந்தரவு பண்ணிட்டாங்க. மகன் எல்லாம் ரொம்ப திட்டுவாங்க. திட்டும்போது அவங்க சொல்றாங்க மகனை பற்றித்தான் இருக்கான். அந்த யார் தெரியுமா திட்டு வரா அவன் ஏழு நாளுக்கு போனவன் 7 நாள் முதல்ல வந்தாருக்கா 50 வரலாம். எதுவுமே நடந்ததுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் ஒன்றுமே தெரியாது. அவன் மனசுக்கு காரணமா சொல்லாங்க. இந்த நல்ல விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாத அவர் கேட்டாருன்னா அப்போ அது கஷ்டமே பார்க்க பாருங்க. ஆமா நீ 2 பேரும் நம்மளுடைய தம்பிமார் என்னுடைய தம்பிமார் எனக்கு சமூகம் எல்லாமே அத்திமுகத்தை தயாராக நினைச்சு 2 பேருக்கு சொல்றேன். தம்பிமார் நெருங்க முடியுங்கிறது சொன்னா தம்பி கிருஷ்ணா நீ கொஞ்சம் யோசனை எதுக்கான காரணம்னு கேள்வி கேட்டேன். ஆனா என் பாருங்க தம்பி சொல்றாங்க கேள்வியே கேட்க மாட்டேன். அண்ணன் சொல்லி மறுபடியும் மாற்றி அந்த நெருக்கத்தை குடிக்கிறவராங்க. அண்ணன் தொகையுக்குள்ள பார்த்து யாரோ அண்ணன் சொல்லி என்ன நினைக்கிறீங்களோ சொல்லிக்கோங்க. அந்த பயன்பாட்டுக்கு சத்தம் தெரியுது. நல்ல சத்தம் அண்ணா சத்தம் சத்தம் கேட்குது. எப்படி அந்த அந்த அறிவு சத்தம் வருது. அண்ணா சத்தம் கேட்குது. ராமன் பாருடா என் தம்பி குழந்தை பாருடா அப்படின்னு கட்சி கொடுக்கறதுயா இது அண்ணன் தம்பிகளின் பாசத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கதை. இது சத்தத்துக்கு வர வேண்டும். கோயில் போட பூஜை கொடுப்பாங்க. பூஜை கொடுப்பாங்க பிரசாதம் வந்து சாதம் போடும். அந்த வாங்க பழக்கம் பூஜை பூஜை பூஜாரின்னு அரசியல் அர்த்தம். ஏன்னா ஆளுக்கே இருப்பான் கொடுக்க தெரியாது. நீங்க முன்வாரி போல மேற்காந்து உட்காந்துருக்காங்க இருக்கா. ஆனா கிடைக்கும் என்ன கிடைக்கும் சத்தம் கிடைக்கும். சத்தத்தில் கிடைக்கக்கூடிய பொருள் செல்வமும் அருள் செல்வமும் இந்த சத்தங்களாக சொல்லி யுக்தி அறிமுகம் சொல்லுவாங்க. சொல்லினா நிறைய கடலை படிக்கிறோம். அவங்க யுக்திக்கு நம்ம யுக்திக்காக பொருந்தோம். ஒரு ஆளுக்கு சொன்னோடனே அந்த கதையை நம்பக்கூடாது. அது நம்ம யுக்திக்கு பொருந்தோம். யுக்திக்கு மட்டுமல்ல அது அனுபவத்தை காட்ட தெரியும். அனுபவத்தை வரும்போதுதான் அதை விசுவாசம் சொல்லலாம். படிச்சதுனாலையோ கேட்டதுனாலே நமக்கு சாமி கிடைக்காது. அது அனுபவம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இது பொருள் ஆர்வம் கதைகளெல்லாம் சொல்லணும். நிறைய வாங்கிக்கலாம். புத்தகம் பாசம் தைக்காதே. அதுவும் புத்தகத்தை தைக்காத மக்களும் அவங்க பாசம் வைக்கக்கூடாது. அழிவு முடியும். ரொம்ப மோசமா எடுத்து போனேன். எப்படி எடுத்து போனதுன்னா ரொம்ப மோசமா தான் கேட்டேன். ஏன்னா விதாரணம் சொல்லுங்க அப்பாவும் இப்படி தாங்கலாம். அது நாம் சொல்லுவோம். அது கடவுளே அதெல்லாம் சரி. அந்த புத்தக பாசத்துக்காக இன்னும் கழிவு அதிகமா பாசம் வைக்கிறாங்க. நம்ம கழிவுலாம் கழிவு அளவுக்கு மீறி அளவுக்கு குழந்தைகள் மேல அளவுக்கு மீறி பணத்தை கொடுக்கிறாங்க என்று பல ஓகே. அப்ப இந்த கதைகள்லாம் ஓகே. அதனால ஒழுக்கம் இருக்கிறதுக்காட்டும் அறிவு செல்வம் நிறைந்தவங்கிட்ட ஒழுக்கம் இருக்கும். அறிவு செல்வம் அறிவு கெட்டவங்கிட்ட ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட போர் செல்வம் நீக்க அத்தியவசம்
அருட்சேவம் இருக்கிறதோ அறிவுச்சேவம் இருக்கிறதோ அவனுக்கு பொருள் அறியவே மாட்டான். ஊர்ப்புறம் மாதிரி தனி தொட்டனைத்தூரும் அடிக்கேன் வாங்கற்கு கட்டணைத்தூரும் அறிவுதான் வள்ளுவர். அதை புதுத்த புதுக்க அவனுக்கு வந்துட்டே இருக்கும். அருட்சேவம் அடைக்கிறாங்க. ஒரு சேவம் மட்டும் அருட்சேவை அறிவே இல்லை நினைச்சுக்கோ, அவன் பணத்தை யாருமே கொடுக்க மாட்டான். புதுசா போய் மக்கள் கொண்டு அவன் வாங்கி போடுவார். புதிதாக கையை கொண்டே இருப்பான். அவன் பணம் ஒரு நாளைக்கு போகும். சாயந்தரம் போகணும், ஒன்னும் போலீஸ்கார கொண்டு போவான், இல்லைன்னா மக்கள் கொண்டுட்டு போவான், இல்லைன்னா டாக்டர் கொண்டு போவான். மூணு பேர் கொண்டு வந்து செய்ய இதான் அதனால ஒரு அழைத்து போய் போட்டு கொண்டு போவான். அதனால தேர்ந்தெடுக்காதே சிவனுக்கு என்பது அருள் செல்வம், அறிவு செல்வம், ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தோடு வாழலாம், நம்ம எப்படி வாழலாம், ஆனந்தமா வாழலாம், நோய் இல்லாம வாழலாம், வெப்பம் இல்லாம வாழலாம். அருள் செல்வம் இல்லாம பொருள் செல்வத்துக்கு மட்டும் ஓடினா என்ன நடக்கும்? அழைச்சி போயிடும், வியாழம் செய்யும், பிரச்சனையாகும், மாற்றம் கற்றாலும் மன்னம் மீது சட்டம் வந்துடும், வெளியே பிரச்சனை. அறிவிக்கப்பட்டோடு பொருள் சேரும். உடம்பு கேட வேண்டியதுல உடம்பை உத்தியோகத்து போறாங்க, உத்தியோகத்து போறாங்க இல்ல, என்ன சொல்லிட்டு போறாங்க? அறிவிக்கணும் செய்தி போறாங்க. அறிவிக்கணும் சேர்ந்தால் ஆட்டோமேட்டிக்கா பொருள் வருமாதியா உங்க வேலை பார்த்தீங்கன்னா அந்த வயலாம் மாசமான சம்பளம் மாணவர்கள் கேள்வி கஷ்டப்படுவாங்க. காசு வழங்கி போயா கஷ்டம் கஷ்டப்படுவாங்க. அப்ப அருள் செல்வம் இருந்தால் பொருள் செல்வம் தானா உன்னை நாளை வரும். அதே சமயத்துல அருள் செல்வம் செல்வம் ஏனால நீ பொருள் செல்வதற்கு நாளை காலம் நாட்டில அழைச்சிருந்தான் சென்றான். சரி பணக்கார நம்ம ஊருக்கு தெரிஞ்சவர்களுக்கு அறிவே தெரியல. ஒரு தாமியில நம்ம பாடக்கட்டத்தில் இருக்க தாமியை எல்லாத்தையும் அறிந்து வச்சுப்பாங்க, அதை யோசித்து பார்ப்பாங்க. அந்த அருள் கிடையாது, அறிவு கிடையாது. பணம் சம்பாதி எல்லாம் எனக்கு கிடைக்கும், எல்லா பக்கம் என்னென்னமோ பணக்காரங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. ஆசையில பணக்காட்சியே ரொம்ப பணக்கார ஆளுநர் சுற்றி இருக்குன்னு அன்றாடம் சிரமத்தை காசுல வந்துட்டு காரணம் அறிவு செல்வம் கிடையாது. அறிவு செல்வத்தோடு பொருள் செல்வம் உண்டானால் அது அறியாத பொருள். அறிவு செல்வம் என்றாலும் பொருள் செல்வதற்கு ஓர மக்கள் அறிவு போகும் மக்கள். அதனால ஒழுக்க வேண்டிய அறிவு செல்வம் எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். மனித நேரத்துக்கு மட்டுமல்ல, நிறைய ஜனங்கள் படிக்கும், நிறைய புத்தகங்கள் அச்சன் பண்ணவும் போனால் அறிவு செல்வம். அப்ப அனுச்சேர்வு கிடைச்சா அறிவு இந்த அறிய உடலுக்கு இருக்கிறதோ உடல் வைக்கிறதுக்காகவோ உயிருக்கு துரோகம் செய்வதற்காகவோ நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் அறிவு செல்வத்தை வச்சு கிடைக்கிறாங்க உடல் கேரள மக்கள் இல்லையா, தமிழ் அடிக்கிறது சாயங்காலம் உணவு இல்லையா, என்ன உணவு நல்லா இருக்கா ரொம்ப மூலமா போயிட்டு இருக்கு கல்வி இல்லையா, அதெல்லாம் நமக்கு பேசக்கூடாது. ஏன்னா அது அறிவு அறிவு சொல்றது கிடையாது. விஞ்ஞானங்களை வைக்க கட்டாயம் சிந்திக்கக்கூடிய பகுதி இல்லை, ஒரு மோசமா போச்சு. அதுதான் மாறி விவேகத்தோட விஞ்ஞானத்தோட எதையும் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து வர நடத்தி ஒழுக்கமா வரையன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. கண்களா யோகாசனம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, பிராணாயாமம் செய்ய பிரயோஜனம் இல்லை. என்ன அடுத்தவனுக்கு உதாரணம் தனக்கு உதாரணம் வித்தியாசமே இருக்கிறாங்க. அவருடைய காரியங்கள் அவருக்கு இல்லை. தெரிந்து கொடுத்தா அவன் கொண்டாட்டி கூட்டிட்டு வந்து இந்த வாரம் மாமியாரை கூட்டிட்டு வரும், அடுத்த வாரம் வேற யாரும் கூட்டிட்டு வரும். காரணத்தை அறிவு அடுத்த மக்களுக்கு கொடுக்கணும். இதுதான் ஒழுக்கம். நாம் வச்ச அறிவு செல்வம் அடுத்த மக்களுக்கு கொடுக்கணும், நாம் வச்ச பொருள் செல்வம் அடுத்த மக்களுக்கு கொடுக்கணும். நமக்கு அறிவு செல்வம் நம்ம மட்டும் கொடுக்கிற மாதிரியே பொருள் செல்வம் அடுத்த கொடுக்கவில்லை. பரிகார ஒன்றுதான் ஏழைகள்
கொடுக்க வேண்டியதுனால என்ன பல்லாறு கொடுத்து நீரை மற்றெல்லாம் புரிந்து பண்ணிடும். கடவுள் கொடுத்தா கூட ஒரு 500 ரூபா 30,000 50,000 கிடைச்சா 5,000 கொடுத்தார். அந்த வியாபாரம் அது இல்லையே, அது தர்மமே அல்ல. மரியாதை கொண்டு வீரர் ஒன்று இல்லாத ஏழைக்கு ஒரு துணிமை வாங்கிக்கொடு, ஒருவர் சாப்பாடு கல்வியை புரிய வைத்தல் ஏற்படுகிறார். குறிப்பிட்ட நம்ம பள்ளிவரம் சிந்திக்கக்கூடாது. யாராவது பள்ளிவரத்தை எதிர்பார்த்து எந்த தர்மம் செய்கிறவராயிருந்தால் அது அறிந்திருக்க சரியா? ஒழுக்க கட்டவன் அர்த்தம் என்ன? ஒழுக்கவையும் ஒழுக்க கட்டவன் உங்க மனிதனை மட்டும் தண்டை கட்டவன். உலகத்துல யாராவது தண்டை கட்டவன்னு அது என்ன சொல்லிக்கலாம்? ஏன்னா நான் வெள்ளை கட்டவன் என்ன வெள்ளை கட்டவன் அர்த்தம் தெரியுமா? ரெண்டும் கட்டவன் தான். சுகம் இல்லை துக்கம் இல்லை, பாவம் உள்ள புண்ணியம் இல்லை, ரெண்டும் கட்டவன். பாவம் தான் புண்ணியம் வரும், புண்ணியம் தான் பாவம் வரும். புண்ணியம் சீக்கிரம் அழுவ அழுவம் சிரிப்பான். எனக்கு ரெண்டும் கட்டவன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நான் சிரித்துக் கொண்டு அழுகின்றேன். அடுத்த அழுவை பார்த்து நான் சிரிப்பான், சிரிக்கிற பார்த்து நான் அழுத. ஏன்னா இன்னைக்கு சிரிக்கிற பாடி நீ அழக்கூடாதுறாங்க. அவனும் பெருமாள் குழந்தை சின்னமா காலையில் ரொம்ப அப்பா சிரிச்சுன்னா ஐயோ பழகையா தூக்கம் அழுவேன் இல்லையா பழகையா ரெண்டு கட்டவனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ரெண்டு கட்டவனா சந்தோஷமா அது ரொம்ப அருமையாக தொடர்பு தெரிஞ்சிருந்தா தெரியுமா? இந்த ஆளுக்கு அன்னைக்கு இன்டர்நேஷனல் கல்ச்சர் ப்ரோக்ராம்ல இன்டர்நேஷனல் யோகா ப்ரோக்ராம்ல டாக்டர் ஜேக்கப் பேசும்போது இந்த யாரும் எதை சொன்னாலும் சரி, கொரோனா மனசு எதை சொன்னாலும் ரொம்ப சந்தோஷமா பேசும்போது ஒரே ஒளி மனிதனை மட்டும்தான் இருக்கணும். நமக்கு எல்லாம் கரெக்டா போக அந்த ஆளுக்கு போக மாட்டாது. என்னன்னு கேட்டா அந்த ஆளு எப்படி நினைக்கிறான் சொன்னால்தான் அது மனிதத்தனம் பண்ணணும். அவங்க இருக்கிறத வெளியிடுறது போகணும். அவங்களுக்கு ஒரு கல்வி உட்கார்ந்துட்டு அவருடைய இலக்கத்தோட வெளியே கலந்துக்கிறாரு. சொல்லுங்க, அவன் யாருல நீ வெளியிடமா நீ பார்த்தவன் அவன் பார்த்த பேசக்கூடாது. மோசம் இல்லையா இந்த வேலை நீ சரியில்லைன்னா நீ சரியா உள்ள முன்னே உள்ள பார்த்து பாரு. அதுதான் வள்ளுவர் சொல்றது, நீங்களா குற்றம் போல் கண்குற்றம் தாண்டி ஜீவனோ வந்து முடியுது. ஒழுக்கத்தக்கதை அந்த கண்ணுடைய குற்றங்களை பார்த்துட்டே இருப்பான், கண் குற்றத்தையும் பார்க்கலாம். ஒழுக்கம் ஒரு அன்னைக்கே வரைக்கும் கண் குற்றத்தை பார்த்துட்டே இருப்பான். நான் கரெக்டா சொல்ல எனக்கு யோகிதா எனக்கு யோசனைகளா இருக்கிற என் வார்த்தைகளை பயன்படுத்த அது அறிவிச்சிருக்கும். இடம் பொருள் ஏதோ சொல்லுவாங்க. நேரடியில் போய் பேச ஆரம்பிச்சு எந்த சொன்னாலும் கேட்க மாட்டேன். அவரெல்லாம் போயிடும் நான் பேசிக்கிறது அழைக்க முடியாது. அழைச்சிட்டு நோக்குவாங்க, எல்லாரும் போவாங்க, இருந்தாலும் பேசிட்டே இருப்பாங்க. ஒரு ஆயிரத்தி வயசு தான் பேசிட்டே இருப்பாங்க. சின்ன ஒரு ஆள் உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க, ஒரு பேர் ஒரு ஆள் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. 100 நாள் உட்கார்ந்து பேசி கேட்க ரொம்ப சந்தோஷம். ஐயா நம்ம பேசி கேட்க உட்கார்ந்து நீ உட்கார்ந்து பேசிட்டு தமக்காக இருக்கிறார் எந்த அறிவு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம இப்ப போன வாரம் நம்ம சுதந்திர வந்து மணியாக்கா டைம் அவராய் போச்சு காரணம் சொல்லி வந்தாங்க. ஆனா அது கேட்கறதுக்கு நீங்க காதல் கொடுத்துருக்காங்க, வாக்கியம் இருக்கும். நீங்க காதல் கேட்கறதுலே வச்சுக்கோங்க, வாக்கியம் காரணம் முக்கியம் சொல்லுவத சொல்லி சரியில்லைன்னா வாக்கியத்தை நிறுத்திக்கணும். நிறுத்தம் சரியில்லை அவங்க சேர்த்து எல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம சொன்ன கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சு கேட்கக்கூடாது. போகணும்
அதுதான் அறிவு அது யூஸ் பண்றது அறிவு இருந்தாலும் போறாங்க. அறிவு எந்த விதத்தில் எப்படி யூஸ் பண்ணவும் தெரியும். ஏன்னா அறிவு செய்வது யாராவது கேரளத்தில் மக்கள் தான். ஆனா அறிவு செய்வது நிறைய வருது. நிறைய அறிவு வச்சு ஆளுநரையா மாநகராட்சி மக்கள் இருக்குது. பெரிய பெரிய காரணம் எங்க இருந்துச்சார் அறிவுதான் தான். அந்த அறிவை தவறான முறையில யூஸ் பண்றோம். அப்ப அவர் யாரு? ஒழுக்கம் பெற்றவன். அறிவை பயன்படுத்த தெரியாதவன். அறிவியின் ஒழுக்கம். அறிவினா அது யூஸ் பண்ண தெரியாத அர்த்தம். நாலு பேர் பணம் இருக்கிறாங்க. பணம் எப்படி யூஸ் பண்ண தெரியாதுன்னு பாருங்க. பணம் இருக்கலாம். ஆனா அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒரு 5000 ரூபாய் காசு வாங்கிட்டு சொல்லுவாங்க. இப்படி செலவு பண்ண முடியாது. எப்படி காசு வந்து எப்படி செலவு பண்ண முடியாது. எப்படியும் சொல்லுவாங்க. அதான் ஒழுக்கம். சரிங்களா? நாமெல்லாம் நமக்கா வரும்போதெல்லாம் ஒழுக்கமாக இருந்து எந்த இடத்துல எப்படி பொருள் கொடுக்கணும் வாங்கணும் தெரிஞ்சு கரெக்டா இந்த வாழ்க்கை நடத்திக்கணும்னா இந்த பொருட்கள செல்வம் செழிப்போட ஆர்வத்தோட நோய் நொடி இல்லாமல் வாழலாம்.